ஹாய். ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கம்பேரிசன் வீடியோ. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் வீடியோ. ஏன்னா அதிகமாக எங்ககிட்ட கேட்டது பலினோ வாங்கலாமா லான்ஸா வாங்கலாமா அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பலினோ வெர்சஸ் கிளான்ஸா. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பலினோ வாங்கலான்னு சொல்லுவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கிளான்ஸா தான் வாங்கணும்னு சொல்லுவேன். பலினோவோட காப்பி கட்டு தான் கிளான்ஸா. அப்படி இருக்கிறப்போ இல்லை 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 ஆமாம் தான் மக்களே இல்லை, ஏற்றுக்க மறுத்தாலும் அதான் உண்மை. சரியா? பலினோவோட காப்பி கட்டு தான் கிளான்ஸா. அப்படி இருக்கிறப்போ பலினோவை விட்டுட்டு நீ கிளான்ஸாவுக்கு போகணுன்னா ஏதாச்சும் ஒன்று பெஸ்ட்டாக இருக்கணும்ல. பலினோவோட பெஸ்ட்டாக என்ன இருக்குது கிளான்ஸாவில்? ஒன்றா 7 இருக்குது எங்ககிட்ட பெஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெயிண்ட் குவாலிட்டி இருக்குது. எங்களதுல வந்து 4 லேயர் போட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க. உங்களதுல 3 லேயர் தான் போட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க. சரி, வேற? எங்களால் பில்ட் குவாலிட்டி வந்து நல்ல தரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா ஸ்டீலோடைய திக்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் மட்டும்தான் உங்களது. இன்ஜின் வந்து நாங்கள் டியூனிங் பண்ணி ஸ்மூத்தாகவே வச்சிருக்கோம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூறாடா அவன். சரி, வேற? நாலாவதாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நாங்கள் கேம்ரியோடைய ஃப்ரண்ட் லுக் எடுத்து வந்து கிளான்ஸால கொடுத்துருக்கோம். நல்லா லுக்கெல்லாம் பார்த்தா பலினோட நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக தெரியுது. ஆமாம், அப்படியே கேமரி மாதிரியே இருக்கு. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஓகே, அடுத்து வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, அடிச்சு விடுங்க. அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இன்டீரியர் குவாலிட்டி. இது ஃபுல்லாகவே வந்துட்டு டூவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் பேஸ். இப்போ நாங்கள் நேப்பில் என்ன, நாங்கள் தான் ப்ளூ அண்டு பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பிளாக் அண்ட் பீச் கலர். என்ன கலர் கொடுத்துருக்கோம்னு தெரியாமல் போட்டி போட்டு வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இல்லை பிளாக் அண்ட் பேஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்துட்டு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஏரி ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. பலினோவோட இதில் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் வந்துட்டு பலினோவோட கிளான்ஸால நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே. அடுத்து வேற ஏதாவது இருக்காருன்னு? ஆமாம், இதில் வந்து சஸ்பென்ஷன் கிளான்ஸால சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே சாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த காரில் போகும்போது பலினோவை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ளஷராக ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ஸ்மூத் டிரைவிங், நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு காரில் போகிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக டொயோட்டானாலே ப்ரீமியம் அப்படின்னு தான் சொல்லணும். கிளான்ஸா அந்தளவுக்கு பயங்கர ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க. சரி, அவ்வளோதானா? இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? ஆமாங்க, பொறாம என்ன பாயிண்ட் வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சர்வீஸ்ல பலினோவை கம்பேர் பண்ணும்போது கிளான்ஸா தான் சர்வீஸ்ல வந்து தரமா பண்றாங்க. ஒரு 1 ஹவர்லயே வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டாப்ளூன்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ் வந்து கிளான்ஸால கொடுத்துருக்காங்க. அது பலினோவை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஸ்டாப்ளூ கலர் வந்து பயங்கர லுக்கா இருக்கு. அந்த சன்லைட்லலாம் பார்த்தா அந்த ப்ளூ வந்து நல்லா டிஃப்ரெண்டா தெரியுது. நல்லா 4 லேயர் வேற கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 லேயர் தான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளால அது 4 லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே போகும்போது பல நின்றுறான். ஆமாம், அதாவது இந்த மாதிரிலாம் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுதான் உண்மை. இல்ல, அதாவது பலினோல நீங்க சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதா வந்து ஒரு ஸ்கிராட்ச் இருந்தாலும் பயங்கரமா தெரியும். அதாவது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா கிளான்ஸால அப்படி இல்லை. ஒரு சின்ன பெயிண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்க போனாலும் அந்த பெயிண்ட் இஷ்யூ தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் வந்து பார்த்தா நீங்க 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி நாங்கள் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. இந்த உருட்டு ஃபுல்லாக ஷோரூம்காரங்க வந்து எங்ககிட்ட உருட்டுன உருட்டு எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே உருட்டு. இன்ன வரைக்கும் இவங்க சொன்ன அத்தனையும் உருட்டு. இதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் சொன்னால் பெயிண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து இவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா பெயிண்ட் குவாலிட்டி. பெயிண்ட் குவாலிட்டி வந்து பலினோவில் 3 லேயர், அதே கிளான்ஸால் 4 லேயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையான விஷயம் என்னென்னா 2 காருமே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிளான்ட்டில் தான் ரெடி ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி அந்த பெயிண்டிங்க்கான மெத்தடுமே அந்த ரோபோட்டிக் ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்து ஒரே யார்டில் ஒரே இடத்துல தான் 2 காருக்குமே பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரீமியமாக தெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செலக்ட் பண்ணியிருக்க அந்த கலர். ஸோ பலினோவில் நெக்ஸா ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டா ப்ளூன்னு சொல்லி ஒரு கலர். கொஞ்சம் பளபளப்பு அதிகமாக தெரியுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி பெயிண்டிங்கில் இவங்க 3 லேயரு இவங்க 4 லேயர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு உருட்டு தான். பில்டு குவாலிட்டியும் அதே தான். அதே குஜராத் பிளான்ட்டு, அதே டெய்லரு, அதே கடைன்ற மாதிரி ரெண்டுமே அதே குஜராத் பிளான்ட்டில் 2 காருமே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரே மோல்டிங்கு, ஒரே விதமான மிஷினரி, எல்லாத்துலேயுமே பண்ணுறது எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான்.
ஆமா என்னது இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஸோ பில்ட் குவாலிட்டியில் வந்து இவங்க வந்து அந்த ஸ்டீலோட திக்னஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, நல்ல ஒரு உறுதியான ஸ்டீல் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் உருட்டு. ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே மாருதி தான் தயாரிக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த பாயிண்ட் வந்து இன்ஜின். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதாவது மாருதியோட இன்ஜின் டிசைனை வாங்கி அதை அப்படியே டியூன் பண்ணி டொயோட்டோ இன்ஜின் ரெடி பண்ணாங்களாமா. டொயோட்டோ இன்ஜின் ஒன்று கிடையவே கிடையாது. கிளான்ஸால் இருக்கிறது அதே மாருதி இன்ஜின் தான். ஸ்பேர் பார்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மாருதியோட தான். ஸோ டொயோட்டா இன்ஜின் அப்படின்னு ஒன்றும் இல்லவே இல்லை. டியூனிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் ரீபேட்ஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனினா கண்டிப்பாக ஒரு சின்ன டியூனிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. அப்படியே வாங்கி அப்படியே விற்றுட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட் வந்து டிசைன். டிசைன் வேணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேம்ரியில் இருக்க லுக்கை எடுத்துகிட்டு அதை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க, ஓகே. அப்படி இருந்தாலும் டிசைன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அவங்களுக்கு கிளான்ஸாக தான் பிடிக்குது, எனக்கு பலினோ தான் பிடிக்குது. ஸோ டிசைனில் அவங்க பாயிண்ட் அடிச்சிடுவோம். அப்புறம் இன்டீரியர் குவாலிட்டி. அதாவது அந்த இன்ஜினுக்கு இதுக்கெல்லாம் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே ரா மெட்டீரியல் முதல் கொண்டு அந்த பிளாஸ்டிக் பண்ணக்கூடிய மோல்டிங் முதல் கொண்டு ரெண்டுமே ஒன்று தான். மாருதி தான் ரெண்டு பேருக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பலினோவுக்கும் கிளான்ஸாவுக்கும் எந்த விதமான இன்டீரியர் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பலினோ வந்து இன்டீரியரை பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் வந்து தீம்னா செட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து கிளான்ஸாக எடுத்தோம்னா பீச் அண்டு பிளாக் கலரில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது. இன்னொன்று ஷோரூம்காரங்க சொன்ன ஒருட்டு என்னென்னா, பலினோவோட கிளான்ஸால் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கான். இது ஒரு உலகமாக ஒருத்துங்க. ரெண்டுமே மாருதி பலினோவோட ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது, ஓகேங்களா. அவங்க வந்து பீச் கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்க காரணத்தினால கொஞ்சம் ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இது சொன்ன எல்லாமே உருட்டு. கடைசியாக சர்வீஸ் சொன்னாங்க. டொயோட்டோவில் எடுத்துக்கிட்டோன்னா 1,00,000 கிலோமீட்டரு அல்லது இருங்க மைக் செட்ட போகிறோம். ஒன்றும் செய்யலை. அங்கே பாருங்க வக்கி. ஹாய் சொல்லுங்க. சேஃப்டி இவங்க வந்து கிளான்ஸாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இங்கே பாருங்க, இங்கே ஓடியாங்க அப்பா தாங்க பலினோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து சர்வீஸ். அதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பலினோவோட கிளான்ஸால் வந்து சர்வீஸ் அதிகமான கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 1,00,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. பலினோவில் ஒரு 30,000 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பலினோவோட கிளான்ஸால் ஒரு 50,000 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் அது எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிங்கன்னா அந்த கிலோமீட்டர் சரியாக வந்துடும். ஸோ எந்த விதத்தில் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. அதாவது ஃபைனல் வெர்டிக்ட் என்னென்னா, பலினோ கிளான்ஸா எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஒரே சட்டியில் சுட்ட 2 இட்லி தான் அது ரெண்டுமே. இதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது.